டைரக்டர் ராம் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் ஏழு கடல் ஏழுமலை. நிவின் பவுலி, அஞ்சலி, சூரி இதில் நடிக்கிறாங்க. யுவன் மியூசிக் போட்டிருக்கிற. ஷூட் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகியும் இன்னமும் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரைட்ஸை கோல்டன் ஸ்பேரோ வாங்கியிருக்காங்க. சீக்கிரமாகவே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். எல்ஐகே ரிலீஸ் ஆன 3 டேஸோட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் மொத்தமாக 35 crores மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு கிராஸ் 18.2 crores, ஆந்திரா தெலுங்கானா கிராஸ் 4.88 crores, கர்நாடகா கிராஸ் 2.7 crores, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 1 crore, ஓவர்சீஸில் 8.5 crores. ஸோ 3 டேஸோட டோட்டல் வேர்ல்டு வைட் கிராஸ் 35.28 crores. ஃபைனலாக எல்ஐகே எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 29 மூவியோட அடுத்த சிங்கிள் சாங் போ பாடல் நாளைக்கு 6 PM லான்ச் பண்ண போகிறாங்க. ரத்னகுமார் டைரக்ஷனில், ஷான் ரோடன் மியூசிக்கில், வித்து, பிரீத்தி அசரணி இதில் நடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்தில் இந்த படத்தை நம்ம தேட்டரில் எதிர்பார்க்கலாம். அறம்னு ஒரு தரமான படத்தை எடுத்த கோபி நாயனாரோட அடுத்த படத்தோட டைட்டில் காலனி. இதோட ஃபர்ஸ்ட் லுக்கும் மோஷன் போஸ்டரும் இப்போ வந்திருக்கு. ராதிகா இதில் லீடர் நடிக்கிறாங்க. மியூசிக் தேவா. தாய் கிளப்பின்னு ஒரு பெரிய பிளாக் பஸ்டருக்கு அடுத்து ராதிகா இதில் லீடர் நடிக்கிறாங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம சூரியோட மண்டாடி மூவிலிருந்து ஒரு நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் பார்க்க சூப்பராக இருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. ஜனநாயகன் லீக் ஆனதால் நம்ம தளபதி விஜய் கேவியனுக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுக்க போகிறதா ஒரு நியூஸ் லாஸ்ட் 2 டேஸாகவே வந்துட்டுருக்கு. பட் அந்த நியூஸ் கம்ப்ளீட்டாக ஃபேக்னு நியூஸ் வந்திருக்கு. எலெக்ஷனுக்கு அடுத்து ஜனநாயகனை தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலை நடந்துட்டுருக்கு. எந்த டேட்டில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கருப்பு அடுத்த சிங்கிள் சாங்கோட ப்ரோமோ இப்போ வந்திருக்கு. சாயபயன்கர் மியூசிக்கில், சாங்கோட நேம் ராத்து ராசன். ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில், நம்ம சூர்யாவோட ஆக்டிங்கில் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக இது ரெடியாகி இருக்கு. மூவி வர May 14 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்.